இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா புத்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. இதை விசுவாசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபு என்கின்ற நீங்க, இஸ்ரவேல் என்கின்ற நீங்க ஆண்டவருடைய எல்லா தயவினாலும் இரக்கத்தினாலும் நீங்கள் வேர்பற்றி நிற்கிறவர்களாய் இந்த நாளில் தேவன் வைத்திருக்கிறார். வேர்பற்றி நிற்கிறவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய், நீங்கள் பூத்து காய்த்து கனி கொடுக்கிறவர்களாய், உலகத்தில் பல நாள் நிரப்பி இருக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எதிலெல்லாம் ஆண்டவரே நாங்கள் நிலை நிற்க முடியல, இந்த சூழ்நிலை எங்களை தளர வைக்கிறது, இந்த சூழ்நிலைகள் என்னை தள்ளாட வைக்கிறது என்று சொல்லி நீங்கள் திகைத்திருக்கிறீங்களோ, அது எல்லாவற்றிலும் தேவன் நிலை நிற்க பண்ண வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய தரிசனத்தில் என் குடும்பம் நிலை பெற்று நிற்க வேண்டும், என் பிள்ளைகள் நிலை பெற்று நிற்க வேண்டும், என் ஜென்ரேஷன் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சையுள்ள ஒரு ஜெபம் உங்கள் இருதயத்தில் எழும்ப வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தில், ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தத்தில், ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனத்தில் நீங்கள் வேரூன்றி நிற்பீங்க. அதில் பூத்து காய்த்து நீங்கள் கனி கொடுப்பீங்க. எந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அதில் நீங்கள் வேரூன்றி நிற்பீங்க. எதற்காக நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அதை பார்த்து சொல்லுங்கள். இந்த விஷயத்தில், இந்த காரியத்தில் என் தேவன் என்னை வேரூன்றி நிற்கும்படியாய் வைத்திருக்கிறார். என்னை பூத்து காய்த்து கனி கொடுக்கவும் பலப்படவும் தேவன் என்னை வைத்திருக்கிறார். நான் நல்ல கனிகளை கொடுப்பேன் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை காத்துக்கொள்ளும். கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறவராயிருக்கிறார், நீர் பாய்ச்சுகிறவராயிருக்கிறார். ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். வௌவால் போல எப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் குடும்பத்தின் மேலே விழுந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அதை தூக்கி எரிஞ்சிட்டு இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரித்து அவருடைய இஷ்டத்தின்படி நம்மளை வணைகிறவராயிருக்கிறார். வௌவாலின் காரியங்கள் முற்றிலும் அறுத்து போடுகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வாசம் செய்கிறாரு. வேர் பற்றி நிற்க பண்ணி கனி கொடுத்து ஆண்டவருக்காக எழும்பி நிற்க செய்ய உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். God bless you.